Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ரம்ஜான் விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிசெல்வம். வணக்கம் மணிசெல்வம், விவரங்கள். ரம்ஜான் விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிசெல்வம். மணிசெல்வம், விவரங்கள். ரம்ஜான் விடுமுறையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தற்போது அலைமோதியிருக்கிறது. மணிசெல்வம், விடுமுறை தினத்தை ஒட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் வருகை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதலில் வர தொடங்கினர். இன்று படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து வருகின்றனர். வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் குழு இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்து வருகிறது. ஏரி பூங்கா, அண்ணா பூங்கா, குகை கோவில், நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தற்போது ரம்ஜான் விடுமுறையை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டதால் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அவ்வப்போது ஏரிச்சாலை, அண்ணா சாலை, பேருந்து நிலையம் போன்ற பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் அனைத்து இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் ஏற்காடு விழா கோலம் பூண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.